Hello everyone, welcome back to our channel. Thank you for the love and support. Keep supporting. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் எந்த டிஷ் செஞ்சாலுமே ஸ்பெஷல் தான். சுடுதண்ணி வச்சாலும் ஸ்பெஷல் தான். இன்னைக்கு வந்து கேரளா ஸ்டைலில் வந்து ஒரு சிக்கன் ஸ்டூ செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஆப்பத்துக்கு சும்மா அப்படி இருக்கும். ஆப்பம் செய்வது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு சிக்கன் ஸ்டூ செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். So chicken stew செய்வதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். We'll need chicken 1 kilogram, onions 2, potatoes 2, green chillies 3, tomato 1.5, ginger garlic 1 tablespoon each, coconut milk thick 1 cup, diluted coconut milk 2 cups, and we need garam masala, cardamom, cloves, cinnamon, and star anise, and oil 30 ml. First pan சூடான பிறகு we'll add oil சூடான பிறகு then we'll add our spices நல்லா வதங்கிட்ட பிறகு then we'll add the onions வந்து நம்ம ரெண்டு பெரிய onions தான் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதுதான் ஆட் பண்ணுறோம். இது நல்லா வதங்கிட்ட பிறகு then we'll add the next ingredient, green chillies about 3. green chillies வந்து உங்களுக்கு காரம் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா you can add one or two extra green chillies, or otherwise நீங்கள் பெப்பர் லாஸ்ட்டாக இறக்கும் போது பெப்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். Now we'll add the ginger garlic paste, which is about 1 tablespoon each. We'll saute over. In the pacha vasna pora varaikkum, we'll keep frying it. And then once idu nalla vadangita piragu, once the oil separates, then we'll add the chicken. So chicken about clean panna chicken we'll add it now, which is about a kilogram. And chicken add பண்ணிட்ட பிறகு we'll give it a மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த சிக்கனோட கலர் மாறும்போது தான் then we will add the next ingredient. நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு அருமையான டிஷ் இது. ஸோ you should definitely try it in your home. இது வந்து ஆப்பத்துக்கு வந்து அருமையாக இருக்கும். ஈவன் goes well with தோசை அண்ட் பரோட்டாஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து க்யூப் சைஸில் நீங்கள் தான் கட் பண்ணி நீங்கள் ஒரு 2 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். again we will give it a mix. இது வந்து மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு then we will add the next ingredient, coconut milk. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து we're going to add 2 cups of coconut milk. ஃபஸ்ட்டு நம்ம டைல்யூட் பண்ண coconut milk தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஐ திங்க் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ we'll add our coconut milk now. ஸோ 2 cups ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம coconut milk, diluted coconut milk தான் ஆட் பண்ண போகிறோம். திக் கோகனட் மில்க் வந்து கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் தேவையான முக்கியமானது இது சால்ட் வந்து ஹேஸ் ரிக்வயர்ட். நான் பழைய வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி சால்ட் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். அப்புறம் தேவைப்படுதுன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் யூ கேன் ஆல்வேஸ் ஆட் சால்ட் இஃப் நீடட். ஸோ வில் கிவ் அ மிக்ஸ் அண்ட் வி கோனா குக் திஸ் ஆன் லோ ஹீட்டில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அரௌண்ட் 30 to 40 minutes நம்ம குக் பண்ணோம். நம்ம லிட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தென் வில் ஆல்சோ ஆட் half a cup of வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம வச்சுருந்த டொமேட்டோஸ் 1.5 அதையும் ஆட் பண்ணிடலாம். நான் வில் கிவ் அ மிக்ஸ் அண்ட் தென் வில் பிளேஸ் த லிட் அண்ட் வில் குக் இட் ஆன் லோ ஹீட். ஸோ நம்ம பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி ஃபுட் வந்து ஆல்வேஸ் பிரிங்ஸ் குட் மெமரிஸ். இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். So it's almost ready now, so we'll give a mix now. இப்போ வந்து we'll add the அரைச்சி வச்சிருக்க coconut milk, the thick one வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு we're going to simmer it to a boil about 2 to 3 minutesலேயே வந்து இதாகிடும், பாயில் ஆகிடும். ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா then the dish is ready. ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஃபுட் ஆல்வேஸ் பிரிங்ஸ் குட் மெமரிஸ். ஸோ இந்த டிஷ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்போ சாப்பிட்டேன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கேரளா ட்ரிப் போகும்போது மூணாரில் வந்து அங்கே ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே சாப்பிட்டது தான். ஸோ அதுதான் இதோட ஒரு இன்ஸ்பிரேஷன் இது. ஸோ நான் இப்போ வந்து பெப்பர் வந்து எனக்கு காரத்துக்கு லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். நான் முன்ன சொன்ன மாதிரி பெப்பர் இட்ஸ் ஆப்ஷனல். இஃப் யூ நீட் இட், உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஸ்பைஸ் தேவைப்படுதுன்னா, தட் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் கிக் தேவைப்படுதுன்னா யூ கேன் ஆட் இட், ஆர் இஃப் நாட் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பைஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ் வந்து அருமையான டிஷ். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோசைலாம் இதுக்கு வச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் 10-15 தோசை கூட நீங்கள் சாப்பிடுவீங்க. அண்ட் இது நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
The chicken stew is ready. It looks yum. Can't wait to try this. So in the video உங்களுக்கு பிடிச்சிருந்தனா please leave a comment. And once again, thank you kindly for supporting. Please keep supporting, and if you like this video, like, share and subscribe. Thank you.